என்னைக்கு மகராசி நீ வந்து சேர்ந்தியோ அன்னைக்குதான் புடிச்சது அவனுக்கு வேண. நீ அவனை ஆட்டி வைக்கிற. அவன் குடுமி இப்போ உன் கையில. அதான் அவனை போட்டு பாடா படுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இதுக்கு நான் தானே காரணம். இத நானே சரி பண்றேன். அவர் இங்கே இருக்கட்டும். என்ன நீ பேசாம நிக்க மாட்டியா? சொல்லிட்டே இருக்கேன், மட்டும் மரியாதை பேசிக்கிட்டே இருக்க. விளையாடுற நீ. உடம்புக்கு என்ன பிரச்சனை? உடம்பு நல்லா தான் இருக்கு. ஏய், நீ கிளம்புற. போசக்தி, போய் இறங்கி விளையாடு. எவன் பிரச்சனைக்கு வந்தாலும் கையில எது கிடைச்சாலும் எடுத்து வீசு. பயப்படாத. எவனாவது வம்புக்கு வந்தாலும் தூக்கி போட்டு மிதி அவனை. பயப்படாத, உடம்பு அப்பதான் சரியாகும். அதுக்கப்புறம் நல்லா தெம்பாயிருவா. போயிட்டு வா. என்னங்க, அவரை ஏதோ சண்டைக்கு அனுப்புற மாதிரி பேசுறீங்க? ஆமா, சண்டைக்கு தான் அனுப்புறேன். வம்புன்னு வந்தா எதையும் யோசிக்காம இறங்கி தான் ஆகணும். அதான் எங்க வாழ்க்கை. அதுக்கெல்லாம் தயார்படுத்தி அவனை அனுப்புறேன். அவனுக்குள்ள ஓடுறது ஆதி குடும்பத்து ரத்தம். பிரச்சனைன்னு வந்தா ஐயோ அம்மானு பயந்து ஓடுறவங்க நாங்க கிடையாது. அங்கேயே நின்று பிரச்சனையை அடிச்சு நொறுக்கிட்டு தான் அடுத்த பிரச்சனைக்கு போவான். தெரிஞ்சுக்க. இந்தாரு, இதெல்லாம் உனக்கு விளக்கிட்டு இருக்க வேண்டிய வெண்ணெய் எல்லாம் தேவையில்லை. பேசாம ஓரமா நில்லு. சக்தி, இங்க பாரா, உன் கூட அண்ணன் இருக்கேன். உனக்கு என்ன தோணுதோ செஞ்சுட்டு வாடா. போடா. இல்ல, அவர் அனுப்ப முடியாது. ஏய், என்ன விளையாடுறியா? அவன் போகணுமா வேண்டாமான்னு முடிவு எடுக்க வேண்டியது அவன், நீ இல்ல. அவரால இப்ப எந்த டிசிஷனையும் ஸ்ட்ராங்கா எடுக்க முடியாது. அவருக்கு பிரச்சனை இருக்கு. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏய், போடே உள்ள. ஆம்பளை ஆளுங்க பேசி முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க பாத்துப்பாங்க. நீ போ. அவர் இப்போ ஸ்டேபிளா இல்ல. அவரை போய் அங்க அனுப்பி அங்க ஏதாவது அட்வர்ஸ் சிச்சுவேஷன் வந்தா இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு ஒன்னும் தெரியாது. மா, அத கூட கதிர் போறான்ல, அவன் பத்திரமா பாத்துக்குவாமா. சக்திக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உசுரை கொடுத்து காப்பாத்துவான். இதுக்கு மேல என்னம்மா வேணும்? இங்க யாரும் யாரையும் உயிரை கொடுத்தெல்லாம் இன்னொரு உயிரை காப்பாற்ற முடியாதுங்க. பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட சென்சிபிளா தான் இவரை ஹேண்டில் பண்ணணும். சைக்காட்ரிக் இஷ்யூவோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியுதா? ஆமாண்டி, நாங்க புரியாதவங்க தான். நீ உட்கார வச்சு ஆனா அவனான்னு எங்களுக்கு பாடம் எடு. போவியா? அவங்க விவகாரத்தை அவங்களே பாத்துப்பாங்க. முடியாதுங்க, அப்படி விட முடியாது. அவரை தனியா அனுப்ப முடியாது. நான் இதுல ஸ்ட்ராங்கா இருக்கேன். அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கஞ்சியோ வெங்காயமோ சாப்பிட்டா சரியா போயிடும்னு பேசுற அளவுக்கு தானே உங்களுக்கு மெடிக்கல் சயின்ஸ் பத்தின அறிவு இருக்கு. ஏய், என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க? நாங்களா என்ன முட்டா பயலுகளா? என் தம்பி என்ன அறிவில்லாதவனா? பெரிய அறிவாளி குடும்பத்துல பிறந்து வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. ஏம்மா இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? அவரோட ஹெல்த்ல பிடிவாதம் பிடிக்கிறதுல தப்பே இல்லைங்க. அவருக்கு தினமும் மாத்திரை கொடுக்கணும். அதுக்காக கூட ஒட்டிக்கிட்டே போறேங்கறியா? பெரிய எம்பிபிஎஸ் டாக்டர் நீ. நான் இல்லனாலும் பொறுப்பான ஒரு ஆள் இருக்கணும்ல. அதான் கதிர் போறான் இல்ல. நான் பொறுப்பான ஆளை பத்தி பேசிட்டு இருக்கேன். அவர் எந்த நேரத்துல எப்படி இருப்பாரோ அவரை நம்பில நான் அனுப்ப முடியாது. இப்ப என்னதாம்மா பண்ண சொல்ற? ஏய், என்னப்பா இது? ஆளாளுக்கு அவட்ட ஆலோசனை கேட்டுட்டு இருக்கியே. இவன பெரிய டீச்சர் அம்மாவா? இங்க பாரு, நான் முடிவு எடுத்ததேன். முடிவு எடுத்துட்டேன். தம்பி கொடைக்கானலுக்கு போறான். ஏய், நீ கிளம்புடா. போ. அவர் அனுப்ப முடியாது. ஏய், என்ன? நான் போறேன். இருங்க ஜனனி, ஒரு நிமிஷம் வா. நான் சொல்றேன், வா. ஜனனி, என்னை நான் பாத்துக்கிறேன். ஜனனி, நீ எதுக்கும் கவலைப்படாத, சரியா? எப்படி முடியும் சக்தி? டிராவல் பண்ண வேண்டாம்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. ரொம்ப பெரிய டிராவல்லாம் ஒன்றும் இல்லை ஜனனி. இங்கேருந்து என்ன ஒரு 2 மணி நேரம் தானே. மிஞ்சி மிஞ்சி போனால் 2.5 மணி நேரம். என்னை பார்த்துக்கிறேன் நான், சரியா? மாத்திரலாம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஃபோன் பண்ணி உங்ககிட்ட டெய்லி பேசுகிறேன், ஓகேவா? சக்தி, ஏதாவது எமர்ஜென்சினா என்ன பண்றது? ஜனனி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் போயிட்டு வந்தால் எனக்கே ஏதோ ஒரு அமைதி கிடைக்கும்னு தோணுது. நான் பார்த்துக்கிறேன், விடு, சரியா? நீ ஒன்றும் கவலைப்படாமல் இரு.
போயிட்டு வர்ற வரைக்கும் நீ யாருக்கிட்டையும் எதுவும் பேசிக்காத. நீ பாட்டுக்கு இரு. ம், நான் பார்த்துக்கிறேன், சரியா? டேக் கேர் சக்தி. தைரியமா இரு ஜனனி, நான் என்னை பார்த்துக்கிறேன். ம், வா. என்னடா என்னவா? மா ஒன்றும் இல்லைம்மா, நான் கிளம்புறேன். இந்த வீட்டோட நிலைமை இப்போ தலைகீழா மாறி போச்சு. இம்புட்டு தூரம் பேசிதான் எல்லாம் நடத்த வேண்டியதா இருக்கு. அண்ணே நான் கிளம்புறேன். ம், குடுறா அண்ணா, அவனை விட்டு வந்துடுறேண்ணே. சக்தி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி, நான் வரேன். தம்பி பத்திரமா போகணும். சரி. காரை பொறுமையாக ஓட்டு சொல்லு. பத்திரம். சரி அண்ணா, கேட்ட தருங்கண்ணே. என்னம்மா அது? இவ்வளோ நேரம் நான் கத்தி கத்தி பேசினதெல்லாம் அவளுக்கு புரியலையாக்கும். இந்த துறை ரூம்குள்ளே கூட்டு போயிட்டு முன்னு பேசணுன்னே அவளுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சா? அப்படின்னா ரூம்குள்ளே கூட்டு போய் மறந்து போட்டான் அவனுக்கு. பகலெல்லாம் பேசுகிறாளுங்க, ராத்திரியும் பேசுகிறாளுங்க, கதவை போட்டிக்கிட்டு. இப்படி எல்லாம் பேசினா புருஷமா இருக்க எங்கிட்டு விளங்குறது, வேலை வெட்டிக்கு போகிறது? விடுப்பா, அவ போய் தொலைட்டோம். என்னமோம்மா, நான் என் தம்பிகளை தான் மளவோட நம்பியிருக்கேன். அவங்கள நம்பி தான் ஓடிட்டு இருக்கேன். இதை பாரு, உன் தம்பிங்க எல்லாம் உன் பேச்சு மீற மாட்டாங்க. உன் வளர்ப்புப்பா அவங்க. பொம்பளை பேச்சு கேட்பாங்களா? கேட்காம இருந்தால் நல்லது. மான மரியாதையோட பொழப்பு நடத்திக்கலாம். பார்க்கலாம். நீ கவலையே படாதப்பா. நீங்க பேசவே மாட்டீங்களா? மச்சான் போலாண்டா. டேய், அவன் கொடைக்கானல் வந்து என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கான். நீ என்ன ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு நாள் முன்னாடியே கூப்பிட்டு வந்தலடா. வந்த இடத்துல எங்கேயா கூட்டு போய் சந்தோஷப்படுத்தி அழகு பார்ப்பேன்னு நினச்சா ஒரு பிரியாணி கூட வாங்கி கொடுக்காம மதுரையிலேருந்து நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிட்டு வந்து கடமையே கண்ணுன்னு வேலை பார்த்துட்டு இருக்க. இது நியாயமாடா? என்னடா சிரிக்கிற? ஏன் இந்த வேலைலாம் நாளை பின்ன பார்த்தா ஆவாதா? டேய் என்னடா, நாம என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம்? வேலைக்கு தானே வந்திருக்கோம். முதல்ல அதை முடிச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்.
புடி. சார் என்னப்பா கௌதம், கிளம்பியாச்சா? சார் நாங்கள் ரீச் ஆகி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். இவங்க கிட்ட பேசி நாளைக்கு வரப்போறவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வரணும், அவங்க எல்லாரும் என்ன டைம்க்கு வரணும்னு எல்லாம் கேட்டு நோட் பண்ணிக்கிட்டேன் சார். நம்ம குரூப்ல டீடைல்ஸ் எல்லாத்தையும் போஸ்ட் பண்றேன். இங்க எல்லாமே கிளியரா இருக்கு சார், நோ ப்ராப்ளம். அந்த குணசேகரனும் அவன் தம்பிங்களும் எந்த சமயத்தில் எப்படி நடந்துப்பாங்கன்னு யோசிக்க முடியாது கௌதம். சரியான கிரிமினல்ஸ் மைண்ட் அவங்களுக்கு. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கௌதம். ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது. ஷோர் சார், நான் பார்த்துக்கிறேன். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அரசு அங்கே எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்போம். அரசு இங்கேருந்து கிளம்பிட்டான், கொஞ்ச நேரத்தில் அங்கே ரீச் ஆகிடுவான். ப்ளீஸ் டேக் கேர் கௌதம். எதுவாக இருந்தாலும் தயங்காமல் எனக்கு கால் பண்ணுங்க, சரியா? ஆமாம், அப்புறம் அந்த விக்ரம் இருக்கானவன் கூட? விக்ரம் இருக்கான் சார், என் கூட தான் இருக்கான். ஓகே, ஒன்று பண்ணுங்க கௌதம், நம்ம டீம் அங்கே இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற எல்லாரையும் மீட் பண்ணுங்க. மீட் பண்ணிவிட்டு கிளியராக அங்கே இருக்கிற ப்ரொசீஜரை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிவிடுங்க. யூ டோன்ட் வரி சார். அரசு சார் வந்த உடனே ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்கோம். வந்ததும் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வி வில் டேக் கேர் சார். குட் கௌதம், டேக் கேர், ஆல் த பெஸ்ட், ஸ்டே சேஃப். ஓகே, தேங்க்யூ சார். குட் கௌதம், டேக் கேர், ஆல் த பெஸ்ட், ஸ்டே சேஃப். ஓகே, தேங்க்யூ சார். யார்டா? சார் தானே? ஆமாண்டா. என்னவா? கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறாரு. இந்த பணக்காரங்களுக்கு வேற வேலையே இல்லை. காசெல்லாம் சேர்த்து வைக்க வேண்டியது, அப்புறம் பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்ல வேண்டியது. டேய், அந்த பணக்காரர் தான் உனக்கு வேலையை போட்டு கொடுத்து சம்பளத்தை கொடுத்து இங்கே நிற்க வச்சிருக்காரு. பார்த்து பேசு. அதுவும் சரிதான். நம்ம வாய் வேற சும்மா இருக்க மாட்டேங்குது. ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நல்லா தான் மச்சான் இருந்தேன். எப்போ அந்த யோகி பையன் கூட சேர்ந்தனோ அப்போ பிடிச்சது இந்த நாக்குக்கு சனியை. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அடி வாங்கியாச்சு. கடைசி அந்த மதுரையில் வந்து செட்டில் ஆயாச்சு. ஹேய், யோகி என்னானாண்டா? மச்சான், அவன் மேட்ரு உனக்கு தெரியாதா? இல்லையே. ஆளு பெரிய ஸ்டாண்டப் காமெடியன் ஆயிட்டான்டா. ஸ்டாண்டப் காமெடியனா? ஆமாண்டா. நம்ம கிட்ட பேசிட்டு சுத்திட்டு இருந்தால காலேஜ்ல, அதே கண்டென்ட் எடுத்து பேசுறான். அதையும் காமெடின்னு நினைச்சு சிரிச்சு காசு கொடுத்து வந்து பார்த்து சிரிச்சிட்டு போறாங்க மச்சான். ஆனா யோகி செம்மையா சம்பாதிக்கிறான் மச்சான். சரி, அந்த காமெடி பீஸை விடு. காலேஜ்ல நீயும் ஜனனியும் ஒன்னா படிச்சதா உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தெரியாதா? இல்ல. ஏன்டா? சொன்னா என்ன, இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு மேட்டரா? அதை பத்தி பேச நமக்கு என்ன இருக்கு? ஜனனியா அவ வீட்டுல இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி தெரிய வேண்டாம்னு நினைக்கிறா. அப்புறம் நாம் எதுக்கு சொல்லணும்? முடிஞ்சா அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லையா பேசாம இருந்துடணும். எப்பவும் அவளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கவே கூடாது. நீ தாண்டா மேல் அடிச்சு அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற. ஆனா அவகிட்ட இருந்து பெருசா ரெஸ்பான்ஸ்லாம் ஒன்றும் வர மாதிரி தெரியல எனக்கு. டேய், அது அவ சிச்சுவேஷன்டா. புரியாம ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. என் வாய்க்கு புட்டு போட ஒரே வழி பிரியாணி தானே? ஆமா. சரிடா, வாங்கி தரேன். ஆனா இப்ப இல்ல. அப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா? இல்லடா, அரசு சார் வந்துகிட்டு இருக்காரு. அவரை மீட் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிட போலாம். வா. டேய் துரோகி, இதுக்காடா நான் கொடைக்கானல் வந்தேன்? வா வா வா. கனவுல வந்தனடா. டேய் நில்றா, சோறு வாங்கி கொடுத்து கூட்டு போடா. Number you have dialed is currently not reachable. Please try again later. The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. ஜனனி, ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். லைனே போக மாட்டேங்குது சக்தி. என்னாச்சு சக்தி? நீ அங்க ரீச் ஆயிட்டியா? வந்துட்டோம் ஜனனி. ஹோட்டல் ரூமில் பொருள் எல்லாம் வச்சுட்டு கதிர் பக்கத்தில் கடைக்கு போயிருக்காப்புல. நாங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ மனசே சரியில்லை சக்தி. ஏதோ பாதர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு சொல்ல தெரியல. சரி, நீ சாப்பிட்டியா?
இன்னும் இல்லை ஜனனி, கதிர் வரட்டும் அப்புறம் சாப்பிட்றேன். சாப்பிடு. அப்புறம் மறக்காம மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ. சரி ஜனனி, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஒரு சேஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு போன, அது நல்ல சேஞ்சா இருக்கணும்னு தான் இங்க ஒவ்வொரு நிமிஷமும் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்ன சக்தி, நீங்களும் இன்னைக்கே வந்தாச்சா? இவர் தான் சக்தி சாரா? சக்தி சார், நான் உங்களை மீட் பண்ண நினச்சிட்டே இருந்தேன். அதுவும் நம்ம மீட்டிங் இப்படி ஒரு கூலிங்கான பிளேஸில் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஐ எம் விக்ரம் சார். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? என்ன சார், கேஷுவலாக தானே பேசிகிட்டு இருக்கேன், எது கோவப்படுறீங்க? ஏய், உங்ககிட்ட கேஷுவலாக பேசுறதுக்கு எனக்கு என்னையா இருக்கு? கூல் சார், கூல் சார். என்ன கூலு? என்ன கூலு? ரெஜிஸ்டர் பண்ண தானே வந்திருக்கீங்க, அப்புறம் என்னத்த பேச போறீங்க? அது எங்க வேலை. வந்தால் மூடிக்கிட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்த சீன்றது நோன்றதெல்லாம் இங்கே வேண்டாம், புரியுதா? அப்படி தான் சொல்லிட்டேன். எங்கள் வீட்டுக்கே வந்து எங்கள் அண்ணன்கிட்ட இதை செய்ய அதை செஞ்சு திம்புரா பேச வேண்டியது, அப்புறம் கையை நீட்டி கேஷுவலாக பேசுவீங்களோ? ஆராயம் வேலை சக்தி. அட கண்டவன்ட்ட என்ன பேச்சு உனக்கு? வா போலாம். ஹலோ, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. இது அப்படி தாண்டா பேசுவேன். என்ன செய்வேன்? என்னடா செய்வேன்? எங்க வந்து யாருக்கிட்ட சவுண்ட் விட்டுட்டு இருக்க? அவனை பகுந்துருவான் உன்னையும் முதலாளியும். சார், இப்போ எதுக்கு சார் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நீ என்ன எடுப்புக்கு துடுப்பா? மரியாதையா ஓடி போயிடு. ஹலோ சக்தி. ஒரு வாட்டி அவனையாவது கண்ணில் பார்த்தேன், ஊரு போட்டுருவேன், ஜாக்கிரதை. ஹலோ சக்தி. சக்தி, நீ பத்திரம் பதிய தானே வந்த? போ, அங்க வச்சு பார்த்துப்போம். பார்த்தோம், பேசணும், அவ்வளோதான். ஏய், ஆமா, உனக்கு எதுக்கு பேச்சு? எஸ்கேஆர் கிட்ட கூலிக்கு மாரடிக்கிற பய தானே நீ? இங்க வந்து எங்க கூட சரிக்கு சவமா நின்று பேசுறியா? ஹலோ சார், பார்த்து பேசுங்க சார். ஏய், எந்த ஊர்ரா நீ? மெட்ராஸு. என்ன நான் மதுரைக்காரண்டி. சூதானமா பேசு, நான் அப்படியே செதுக்கி விட்டு போயிடுவேன். பாரா, ஏன் அப்புறம் மெட்ராஸ்காரனா பயந்து ஓடிடுவாங்கன்னு பார்க்குறீங்களா? நாங்களும் செதுக்குவோம் சார், உங்களை விட நல்லாவே செதுக்குவோம் நாங்களும். என்ன செதுக்குவியா? இன்னும் மீசை கூட சரியா முளைக்கல உனக்கு. பாத்துருவோமா? பார்த்துலாம் சார். பாத்துருவோம். வாடா. ஏய், அண்ணா, நீ வாடா. பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற மல்லு கட்டிக்கிட்டு. அண்ணா, நிறுத்துங்க சார், நீ. நீ விடுற. சார், அவரை பார்த்து ஹாய் தான் சார் சொன்னேன். இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க. இவன் மோசமாக தாண்டா பேசுவான். வாயா. அரசு. சூ இல்லடா, சு. அரசு. என்ன ரொம்ப நாள் ஆளைய காணும், எங்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துட்டு பெருமா குரல்லாம் கொடுக்குற? நான் என்ன உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாதவனா? எனக்குன்னு 1008 வேலைகள் இருக்கு. உன்னை கண்டு ஓடி ஒளிகிற ஆளு நான் இல்லை. உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். மரியாதையா போயிடு. இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணா கண்ணா, உனக்கு தான் சிக்கல். என்ன என்ன சிக்கல்? ஏண்டா, ஒரு மனுஷன் ஒரு தசப்பிண்டமா மட்டும் இருந்தான்னா இப்படிதான்டா. கொஞ்சம் மூளையும் இருக்கணும். நீ என்ன பண்ற, ஒரு நல்ல மூளையா பார்த்து உனக்கு மூளை இருக்கா இல்லையாங்கிறத பத்தி யோசி, தானா விளங்கும். போ. ஆமா, நீ அப்படியே பெரிய மூளைக்காரன் நமக்கு சொல்ல வந்துட்ட. ஏய், நாளைக்கு தெரியும்டி உன் ஜோலி. அதுக்காகத்தானே எங்க அண்ணன் அனுப்பியிருக்காரு. பாப்போம். அண்ணா, வாடா போலாம். போடா. டேய், கொஞ்சம் கூட தராதரம் இல்லாத ஆளுகிட்ட ஏன்டா பேசுறீங்க?
சார் சும்மா ஹாய் தான் சார் சொன்னேன். தேவையில்லாமல் அவன்கிட்ட ஏன்டா பேசுனீங்க? நாம் இங்கே எதுக்காக வந்திருக்கோம்? என்ன வேலைக்காக வந்திருக்கோம்? அதை தானே பார்க்கணும். அதை விட்டு கண்ணை வீட்டெலாம் போய் பேச்சு கொடுத்துக்கிட்டு இட்ஸ் நாட் குட். அது என்னமோ ஹோட்டலில் ஆளுங்க வருவாங்கன்னு சொன்னிய கௌதம்? ஆமாம் சார், வந்துருவாங்க. போகலாமா? போகலாம் சார். வாங்க.